السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال تعالى: نسقي حتى يصدر الرياء وأبونا شيخ كبير. قال النبي صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க பெற்றோருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சீரேவிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பெற்றவர்களை இழந்தவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை வாழ செய்தருள்வானாக. வாழும் காலம் முழுக்க சாலியான பிள்ளைகளை பெற்ற சீரேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த பாக்கியம் என்பது, சிறந்த நியமத் என்பது பெற்றோர்கள். அதிலேயும் குறிப்பாக பெற்றோர்களிலே தந்தை என்பவர் ஆக மிகச் சிறந்த அந்தஸ்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வருவார்கள்: யா ரசூலல்லாஹ், உலகத்திலே மனிதர்களிலே யாருக்கு நான் அதிகமாக பணிவிடை செய்ய வேண்டும் என்பதாக முதலாவதாக கேட்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் என்பதாக சொல்வார்கள். சற்று நேரம் கழித்து மீண்டும் அதே கேள்வியை கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யும்பதாக இரண்டாவதாக சொல்வார்கள். மூன்றாவது முறையாக கேட்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய், அவருடைய துஆவை வாங்கிக் கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நான்காவது முறையாக கேட்கும் நேரத்திலே உன்னுடைய தந்தை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்த அந்த ஹதீஸை பார்க்கின்றோம். இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள்: ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. யார் தன்னுடைய தந்தையினுடைய பிரியத்தை பெற்று விடுகின்றாரோ அவர் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை பெற்று விடுகின்றார். யார் தந்தையுடைய கோபத்தை பெற்று விடுகின்றாரோ அவர் அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்று விடுகின்றார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். ஒரே ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய சிறப்பை குறித்து ஒரு ஹதீஸிலே பேசி இருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே தந்தையுடைய சிறப்பை பற்றி ஒரே ஒரு ஹதீஸிலே ரத்தின சுருக்கமாக ஒட்டுமொத்த வார்த்தையிலே அந்த வார்த்தை அடங்கியிருக்கக்கூடிய ஒரு செயல்களை பார்க்கின்றோம். மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள்: சொர்க்கத்தினுடைய முதல் வாசல் உன்னுடைய தந்தைதான். தந்தையினுடைய திருப்தியை நீ பெற்றிருந்தால், அவருடைய பொருத்தத்தை பெருமளவுக்குள்ள பாதுகாப்பான வாழ்க்கையை நீ வாழ்ந்திருந்தாய், சொர்க்கத்தினுடைய முதல் வாசலை உன்னால் கடக்க முடியும். அவருடைய பிரியத்தை நீ பாழாக்கி விட்டாய் என்றால் நீ சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை, சொர்க்கத்தையும் பாழாக்கி விட்டாய் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். மிக்கவர்களே, ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்திலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒரு போர்க்களம். இரண்டு சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சின்ன பிரிவின் காரணத்தினால் ஒரு சண்டை ஏற்படுகின்றது, ஒரு போர் ஏற்படுகின்றது. அந்த போர் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள்: என்னுடைய தந்தை நீ எதிரணியிலே நிற்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த போர்க்களத்தினுடைய அணியிலே நீ நிற்க வேண்டும் என்பதாக என்னுடைய தந்தை சொல்லிவிட்டார்கள். தந்தை சொல்லுக்கு மாற்றமாக நான் நடைபெறக்கூடாது என்பதை கவனமாக வைத்ததன் காரணத்தினால் தந்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக அலி ரலியல்லாஹு எதிராக எதிரணியிலே நான் போர்க்களத்திலே கலந்து கொண்டேன். ஆனால் அந்த போர்க்களத்திலே என்னுடைய கரத்தையும் நீட்டவில்லை, என்னுடைய ஆயுதங்களையும்
நான் பயன்படுத்தவில்லை. அந்த போரிலே வெறுவரை நின்று கொண்டிருந்தேன், அந்த எதிரணியிலே நான் நின்று கொண்டிருந்தேன் என்பதாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்கின்றார்கள். சற்று காலம் கழிந்ததற்கு பின்பாக ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், தோழரே, சற்று காலத்திற்கு முன்பாக என்னுடைய தந்தைக்கு எதிரான அணியிலே தாங்கள் இருந்தீர்களே, தாங்களும் மூமின் தானே, தாங்களும் சஹாபி தானே, அப்படி ஈமான் கொண்ட தாங்கள் எதிரில் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், என்னுடைய தந்தை சொல்லிவிட்டார்கள், தந்தையுடைய சொல்லை மீறி ஒரு வார்த்தையை பேசுவதற்கோ செய்வதற்கோ எனக்கு அதிகாரம் இல்லை என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தந்திருக்கின்றான். தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். எனவேதான் தந்தைக்கு மாற்றமான காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த அணியிலே கலந்து கொண்டேனே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு எதிராக என்னுடைய கரத்தை தூக்கியதோ என்னுடைய ஆயுதங்களை நான் தூக்கியதோ கிடையாது என்பதாக அவரை சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிருக்கிறவர்களே, எனவே உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே தந்தையினுடைய மனம் சந்தோஷப்படும் அளவுக்குள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், பெற்றோருடைய மனது சந்தோஷம் அடையும் அளவுக்குள்ள வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுளை நீட்டித்து தருகின்றார். யார் அற்பாயோடு உலகத்திலே பெறுகின்றார்களோ அவர்களே பெரும்பான்மையான மனிதர்கள் பெற்றோருடைய போதனையை சம்பாதித்திருப்பார்கள். யார் பெற்றோருடைய துஆவை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுள் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றார் என்பதாக சொல்லக்கூடிய செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆன்மீக தந்தை என்பதாக போற்றப்படக்கூடிய, கல்வி கடல் என்பதாக போற்றப்படக்கூடிய இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு மனிதன் தவறை தண்டிக்கக்கூடிய பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றான். ஒரு மனிதன் தவறை செய்யக்கூடிய மனிதனுக்கு தண்டனை வழங்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து அவன் எடுத்தாக்கப்பட்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே அந்த மனிதனுடைய தந்தை தவறை செய்துவிட்டார். அப்படி தவறை செய்தால் தண்டனை கொடுக்கக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய தந்தைக்கு தண்டனை கொடுக்க கூடாது, மாறாக பிறர் மூலமாக தண்டனையை கொடுக்க வேண்டுமே தவிர தன்னுடைய தந்தையை அவரே தண்டிப்பதற்கு அருகதை கிடையாது என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிருக்கிறவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பக்ரீனுடைய காலங்களிலே அதிகமாகவே நாம் நினைவு கூர்ந்திருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையார் சிலைகளை செய்து விற்கக்கூடிய விற்பனையாளராக, ஒரு ஆசாரியாக இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையை பார்த்து பேசும் வார்த்தையிலே எவ்வளவு நிலையத்தை கடைபிடிக்கின்றார்கள், எவ்வளவு மென்மையான வார்த்தையை பேசுகின்றார்கள் என்பதை பார்க்கும் நேரத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய தந்தையே, இந்த தவறை செய்வதன் காரணத்தினால் உங்களை நான் பயப்படுகின்றேன், நீங்கள் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பதாக மிரட்டவில்லை. அவர்களை கடுமையான வார்த்தைகளால் மனம் நோவினைப்படும்படியான வார்த்தையை சொல்லவில்லை. மாறாக இன்னி அஸாபுல்லாஹ், அல்லாஹ்வின் தர்பாரிலே உங்களை நான் பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், எனவே இந்த செயலை விட்டுவிடுங்கள், ஈமானுக்கு வாருங்கள் என்பதாக நளினமான வார்த்தையை சொன்ன பல வசனங்களை திருமறை அடுக்கடுக்காக ஒரே பக்கத்திலே பல செய்திகளை சொல்லி காண்பிக்கிறது. தந்தை பலவிதமான மிரட்டல்களை விடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலே கூட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அபதி, என்னுடைய தந்தையே, யா அபதி, என்னுடைய தந்தையே என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தையை அடுக்கடுக்காக திருமறையிலே ஒரே பக்கத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். இந்த மாதம் இருக்கிறதே, ஜூன் மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை என்பது தந்தையுடைய தினம் என்பதாக உலகத்திலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினத்திலே இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்த தன்னுடைய தந்தைக்கு கூட நோவினை கொடுக்கவில்லை, நவீனமான வார்த்தையை கையாண்டார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் திருமறையை சொல்லித் தந்த அதே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலேயும் நிகழ்வை காண்பிக்கின்றான். பல்லாண்டு காலங்களாக குடும்பத்தை பாலைவனத்திலே விட்டு வருகின்றார்கள். பாலைவனத்திலே விட்டு வந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட வருடங்களுக்கு பின்பாக
மீண்டும் சந்திக்கின்றார்கள். சந்தித்த நேரத்திலே தன்னுடைய மகனை பார்த்து சொல்கின்றார்கள், யா அபதி, என்னுடைய மகனே, அல்லாஹ் உன்னை அறுக்குமாறு சொல்லி இருக்கின்றார் என்பதாக சொல்லும் நேரத்திலே நாம இருந்தால் நீண்ட காலமாக குடும்பத்தையே திரும்பி பார்க்காத நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள் என்பதாக கேட்டிருப்போம். ஆனால் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை. தந்தையே, அல்லாஹ் எதை ஏவினானோ அதையே செய்யுங்கள் என்பதாக அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே தந்தையாரிடத்திலே பேசக்கூடிய உரிமை இருக்கின்றது, தவறை சுட்டி காண்பிக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே தவறை சொல்லி காண்பிக்கக்கூடிய விதங்களையும் மார்க்கம் சொல்லித் தருகின்றது. நளினமான வார்த்தையால், மனது புண்படக்கூடிய வார்த்தையால் பேசக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லித் தந்த செய்திகளை பார்க்கின்றோம். திருமறையிலே நீண்ட வரலாறை அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை மகன் சம்பந்தமான ஒரு தீர்ப்பு சம்பந்தமான செய்தியை அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருவான். அந்த வரலாறிலே அல்லாஹ் சொல்வான், தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே விரோதமான வழக்கு வருகின்றது. ஒரு மனிதர் என்னுடைய தோட்டத்தை, திராட்சை நிறைந்திருந்த என்னுடைய தோட்டத்தை இன்னாருடைய ஆடு மந்தைகள் வந்து சாப்பிட்டு சென்று விட்டது, என்னுடைய தோட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது என்பதாக ஒரு புகார் கொடுக்கின்றார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இருவரையும் விசாரிக்கின்றார்கள். அப்படி விசாரித்த அந்த நேரத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை விசாரித்து விட்டு தீர்ப்பை சொல்கின்றார்கள். இந்த தோட்டத்தினுடைய அனைத்து தாவரங்களையும் அந்த பயிர்களையும் சாப்பிட்டதன் காரணத்தினால் ஆட்டினுடைய உரிமையாளர் அந்த ஆட்டை தோட்டத்து உரிமையாளரிடத்திலே வழங்கிவிட வேண்டும் என்பதாக தீர்ப்பை வழங்கிவிடுகின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார், சின்னஞ்சிறிய வயதை படைத்தவர்கள். அவர்கள் வீட்டினுடைய வெளியிலே, அரண்மனையுடைய வெளியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சென்றவர்கள் திரும்பி வரும் நேரத்திலே ஒருவருடைய முகம் மிக சோகமாக காட்சி அளிக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், என்ன நடந்தது, என்ன தீர்ப்பை தந்தார்கள் என்பதாக யதார்த்தமாக கேட்க வந்தவர்கள் புலம்புகின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பை சொன்னார்கள். ஆனால் ஒருவருக்கு சாதகமாக ஒருவருக்கு பாதகமாக அமைந்து விட்டது என்பதாக சொல்லும் நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை அங்கேயே நிறுத்தாட்டுகின்றார்கள். சற்று பொறுங்கள், என்னுடைய தந்தையிடத்திலே நான் பேசிவிட்டு வருகின்றேன் என்பதாக சென்ற அவர்கள் தந்தையிடத்திலே கேட்கிறார்கள், தந்தை அவர்களே, இந்த தீர்ப்பிற்கு மாற்றமாக இன்னொரு தீர்ப்பை சொன்னால் நன்றாக இருக்குமே என்பதாக தந்தையிடத்திலே ஆலோசனை கேட்பதை போன்று ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். தந்தை கேட்கிறார்கள், பயிரை அந்த ஆடுகள் மேய்ந்துவிட்டது, பயிரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது, அந்த செடிகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கியதற்கு பின்பாக அந்த தோட்டக்காரருக்கு என்ன நஷ்டத்தை வழங்குவது என்பதாக கேட்கும் நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பவ்யமாக பணிவாக தந்தையிடத்திலே பேசுகின்றார்கள். தந்தை அவர்களே, குறித்த காலம் வரை ஆட்டினுடைய உரிமையாளத்திலே அந்த தோட்டத்தை வழங்கிவிடுவது, அந்த பூமியை வழங்கிவிடுவது, அந்த தோட்டத்திலே விவசாயம் செய்து எந்த அளவுக்கு அந்த தோட்டக்காரர் விவசாயம் செய்திருந்தாரோ அதுவரை அந்த பயிரை வளர்த்து அவரிடத்திலே ஒப்படைத்து அதுவரை ஆட்டை அவர் உபயோகப்படுத்திக் கொள்வார். அந்த பயிர் விளைந்ததற்கு பின்பாக ஆட்டை இவர் பெற்றுக்கொண்டு தோட்டத்தின் உரிமையாளத்திலே வழங்கிவிட்டால் நன்றாக இருக்கும் என்பதாக தந்தையாரிடத்திலே மகனார் சொல்ல தந்தை அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுகின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதீதமான நினைவாற்றலை விளக்கத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நளினமான தீர்ப்பை கூட தந்தையிடத்திலே சொல்லும் வார்த்தையால் நளினமான வார்த்தையை பயன்படுத்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே ஒரு செய்தி வருகின்றது. அந்த செய்தியுடைய சமயத்திலே ஒருவர் கேட்கின்றார், என்னுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார், வயோதிகமான காலத்திலே அமர்ந்திருக்கின்றார், அவரை வெளியிலே எங்காவது அழைத்து செல்ல வேண்டுமானால் என்னுடைய தோர் விதத்திலே நான் சுமந்து செல்கின்றேன், இப்படித்தான் செய்ய வேண்டுமா என்பதாக இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு கேள்வியை கேட்கின்றார்கள். இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு உடனடியாக பதில் சொல்கின்றார்கள்,
வெளியிலே செல்லும் நேரத்திலே தந்தையை சுமந்து செல்வது மட்டும் உன்னுடைய நோக்கம் அல்ல, உன்னுடைய வேலை கிடையாது. அவருக்கு தேவையான சமையல் விஷயத்திலே நீனே சொந்தமாக இருந்து சமையல் செய்து உன்னுடைய தந்தைக்கான உணவை வழங்க வேண்டும். அதுபோக அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் வைத்தியம் செய்வது உன்னுடைய சொந்த கடமை. அந்த நேரத்திலே படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால் அவருக்கு தேவையான எல்லா அசுத்தங்களையும் நீக்கி அவருக்கு தேவையான உபகரணங்களை நீ செய்து கொடுக்க வேண்டும். இது உன்னுடைய கடமையாக இருக்கின்றதே தவிர அவரை சுமந்து செல்வது மட்டும் உன்னுடைய கடமை கிடையாது என்பதாக இமாம் ஜாபர் சாதிக் கேட்ட மனிதனிடத்திலே பதிலை சொல்லிவிட்டு கடைசி காலத்திலே அவரை பராமரித்தால் அல்லாஹ் தஆலா உனக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருவான், உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் போக்குவான் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு தந்தை கடனாளியாக மாறிவிட்டால் கடன் நிறைய இருக்கின்றது, அவர் கடனோடு உலகத்தை பிரிந்து விட்டால் அந்த கடனை அடைக்கக்கூடிய முழு பொறுப்பை பெற்றவராக மகன் இருக்கின்றார் என்பதை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு தடவை தன்னுடைய தந்தை தன்னுடைய தாயார் இருவருக்காக வேண்டி வசதி படைத்த ஒரு மனிதன் பத்ரி ஹஜ் செய்வதற்காக ஆசைப்படுகின்றார். செய்யலாமா என்பதாக கேட்கும் நேரத்திலே அதற்கான பதிலை இமாம்கள் சொல்கின்றார்கள். பத்ரி ஹஜ் என்பது தாய் தந்தைக்கு பகரமாக நாம் ஹஜ் செய்வது அல்லது தாய் தந்தைக்கு பகரமாக இன்னொருவரை நியமித்து அவருக்கு தேவையான எல்லா செலவுக்கான தொகையையும் கொடுத்து இன்னொருவரை ஹஜ் செய்ய வைப்பது, அப்படி செய்வது கூடுமா என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த இமாம் பதில் சொல்கின்றார்கள். பத்ரி ஹஜ் செய்வதாக இருந்தால் முதன்முறையாக உடைய தாயாருக்கு பத்ரி ஹஜ்ஜை பகரமான ஹஜ்ஜை அவருக்கு செய். இரண்டாவதாக உன்னுடைய தந்தைக்கு செய். உன்னுடைய தந்தை உலகத்திலே வாழும் காலத்திலே எனக்காக ஹஜ் செய் என்பதாக உபதேசம் செய்திருந்தால் முதன்முறையாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லி தந்த அந்த வரலாறை பார்க்கின்றோம். தந்தையாரிடத்திலே பேசும் நேரத்திலே குரலை உயர்த்தி பேசக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. தந்தை இல்லை, தந்தை உலகத்தை பிரிந்து விட்டார்கள் என்பதாக வைத்துக் கொண்டால் தந்தைக்கு பின்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். தந்தை இறந்து விட்டால் தந்தையினுடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, தந்தையினுடைய உறவு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களோடு நளினமான தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு அனுசரணையான துரத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி பழகிவிட்டால் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். எனவே பெற்றோர்களை, குறிப்பாக தாய் தந்தையர்களை பேணி வாழக்கூடிய விஷயங்களிலே தாய்மார்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோமே தவிர தந்தைகள் வயோதிகமான காலம் ஆகிவிட்டால் சொல்லும் வார்த்தை, நீங்கள் எல்லாம் இந்த காலத்திலே வாழக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்பதாக சாதாரணமான வார்த்தையால் பேசி புண்பட வைக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பெற்றோர்களுக்கு மார்க்கம் எந்த மரியாதையை கொடுக்கும்படி, எந்த கண்ணியத்தை கொடுக்கும்படி மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றதோ அந்த கண்ணியத்தை நாம் வழங்கி அதன் மூலமாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீகை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக. பெற்றோர்களுக்கு பேண வேண்டிய அத்தனை உரிமைகளையும் முழுமையாக கொடுத்து வாழக்கூடிய மகன்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு மரியாதை இருந்து வாழக்கூடிய பெற்றோர்களாக நம்மையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. நம்முடைய சந்ததிகளை பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன முறையிலே மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற சட்டங்களை தெரிந்து வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதன் காரணத்தினால் நீண்ட ஆயுள்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.